அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிஏடி எழுத போகிறவங்களுக்கும் எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக அமையும். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம சிங்குலர் ப்ளூரல் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதாவது சிங்குலர் ப்ளூரலில் எது வந்தாலுமே உங்களால் ஐடென்டிஃபை பண்ணி எஸ் ஆட் பண்ணணுமா, இஎஸ் ஆட் பண்ணணுமா, இல்லை ஐஇஎஸ் ஆட் பண்ணணுமா, இல்லை ஆடே பண்ணக்கூடாதா, இந்த மாதிரி உள்ள குழப்பமெல்லாம் இனிமேல் வராத அளவுக்கு நம்ம டாபிக் வைஸாக கிளியராக சொல்ல போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பொதுவாக சிங்குலர் ப்ளூரல்னால் காமனாக என்ன பண்ணுவோம், எஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஒன்றில் பார்க்குறோம். ஆட் எஸ் அதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் நார்மலாக பென்னா அப்போ பென்ஸு, போட்டு அப்போ போட்ஸ், ஹவுசஸ் கைட் போட்டு எஸ்ஸு, பக்ஸு, பிளான்ட்டு அப்போ பிளான்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வெறும் எஸ்ஸு சேர்த்துறது ஃபஸ்ட் டைப். நார்மலாக பென்னு, போட்டு, ஹவுஸு, கைட்டு, பக், பிளான்ட் இதுக்கெல்லாம் நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், எஸ் சேர்த்திடுவோம். இது பிரச்சனை இல்லை. நீ அடுத்து வரப்போகிறதுலாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அடுத்து பாருங்கள். அதாவது ஒய்யில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஒய்யை எடுத்துட்டு ஐஇஎஸ் ஆட் பண்ணுறது. ஒய் எண்டின் ஒய் அந்த வேர்டு ஒய்யில் முடிஞ்சிருந்தது அப்படின்னா ஒய்யை எடுத்துட்டு ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஇஎஸ் ஆட் பண்ணுவோம். அப்போ இங்கே ஒய்யை எடுத்துட்டோம்னா என்ன வரும், ஏஆர்எம் ஐஇஎஸ். ஒய் வந்ததுன்னா ஒய்ன்னு யாரும் கேள்வி கேட்டாலே இந்த காலத்தில் பிடிக்காது. ஸோ ஒய்யை அடித்து விட்டுருங்க ஆகுச்சுங்க. அப்போ ஒய்யை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், ஐஇஎஸ். எஸ்ஸு ஞாபகம் வச்சுங்க, ஒய்க்கு பதில் ஐ போடுறோம். ஒய்யை எடுத்துட்டு ஐஇஎஸ், ஒய்யை எடுத்துட்டு எஸ்ஸு மாதிரி ஞாபகம் வச்சு ஒய்யை ஐ ஆக்கிடுங்க, ஐஇஎஸ். ஒய்யை எடுத்துகிட்டு ஐஇஎஸ் போடணும். இப்போ கண்ட்ரி வந்ததுன்னா ஒய்யை எடுத்துகிட்டு கண்ட்ரீஸ், ஐஇஎஸ். பேபீஸ், பெர்ரிஸ், ஃப்ளைஸ், போனீஸ், ஸ்டோரீஸ். இந்த ஒய்யோட பிளேஸ்லலாம் ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதாவது ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஇஎஸ் ஆட் பண்ணுறோம். இது செகண்ட் டைப். ஒய்யில் எண்டிங் ஆயிருந்துச்சு அப்படின்னா எண்ட் இன் ஒய், அதாவது ஒய்யில் எண்ட் ஆயிருச்சு அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறதுக்கு இது ஒரு ஐடியா. சில இடங்களில் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒய்யில் தான் எண்டாக இருக்கும், ஆனால் ஐஇஎஸ் போட மாட்டோம். நார்மலாக எஸ்ஸு தான் ஆட் பண்ணுவோம். அது ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டோம். கிராமரை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இதில் எப்படி நம்ம இப்போ எக்ஸாம்பிள் கண்ணை மூடிட்டு நம்ம ஒய்யை பார்த்தோன்னே ஐஇஎஸ் தான் ஆட் பண்ண தோணும். அப்போ நம்ம சின்னதாக ஒரே ஒரு விஷயம், என்ன விஷயம் நோட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒய்க்கு முன்னாடி கொடுத்த லெட்டரை பாருங்கள். ஒய்க்கு முன்னாடி கொடுத்த லெட்டர் இங்கே என்ன, ஏ. இங்கே ஒய்க்கு முன்னாடி கொடுத்த லெட்டர் என்ன, இ. இங்கே ஒய்க்கு முன்னாடி கொடுத்த லெட்டர் என்ன, ஓ. இங்கே ஒய்க்கு முன்னாடி ஏ, ஒய்க்கு முன்னாடி ஏ, ஒய்க்கு முன்னாடி இ. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். இந்த ஒய்க்கு முன்னாடி வவ்வல்ஸ் ஏஇஐஓயு 5 வவ்வல்ஸ் இருக்குது இல்லைங்களா இங்கிலீஷ் லெட்டர்ஸில், ஏஇஐஓயு. ஒய்க்கு முன்னாடி வர லெட்டரு ஏவாவோ, ஈயாவோ, ஐயாவோ, ஓ ஆகவோ, யூ ஆகவோ இருந்ததுன்னா, அதாவது வவ்வல்ஸ் வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் வெறும் இதை காப்பி அடித்து நார்மலாக எஸ் சேர்த்துனீங்கன்னா போதும். அப்போ ஒய் வரும்போது நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிக்கணும். ஒய்க்கு முன்னாடி உள்ள ஒரு லெட்டரை மட்டும் பாருங்கள். அது வவ்வல்ஸாக வந்ததுன்னா எஸ்ஸை மட்டும் போட்டுருங்க. அது வவ்வல்ஸாக வரலை அப்படின்னா ஒய்யை தூக்கிட்டு ஐஇஎஸ் போட்டுருங்க. அவ்வளோதான். இந்த 2 விஷயங்கள் ஒய்க்கு ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஒய்க்கு என்ன பண்ணணும், ஒய்க்கு முன்னாடி உள்ள லெட்டரு வவ்வல்ஸாக வந்திருக்கான்னு பாருங்கள். ஏஇஐஓயு அந்த மாதிரி வவ்வல்ஸாக வந்தது அப்படின்னா எஸ்ஸை மட்டும் ஆட் பண்ணுங்கள். வவ்வல்ஸ் வரலைன்னா ஒய்யை தூக்கிட்டு ஐஇஎஸ் போடணும். இப்போ வவ்வல்ஸ் வந்தனால இங்கே எல்லாமே என்ன பண்ணுறோம், அப்படியே எல்லா காப்பி அடித்து எல்லாத்துக்கும் என்ன போட்டால் போதும், எஸ் போட்டால் போதும். ஓகேங்களா. இதுதான் ஒய்க்கு உண்டான ரூல்ஸ். அடுத்தது எல்லாத்துக்கும் எஸ் போடுவோம், சிலதுக்கெலாம் இஎஸ் போடுவோம் இல்லைங்களா.
இப்போ எதுக்கெல்லாம் வந்து இஎஸ் போடுறது அப்படிங்கிறத தேர்ட். எங்கெங்கெல்லாம் இஎஸ் ஆட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு எஸ் வந்தால், 2 எஸ் வந்ததுன்னா, எக்ஸில் முடிஞ்சதுன்னா, இசட்டில் முடிஞ்சதுன்னா, சிஹெச்சில் முடிஞ்சதுன்னா, எஸ்ஹெச்சில் முடிஞ்சதுன்னா, இதெல்லாம் வந்தால் கண்ணை மூடிட்டு நம்ம இஎஸ் போட்டுடலாம். இதுக்கெல்லாம் நம்ம ரூல்ஸ் பார்க்க வேணாம். இது எல்லாமே கன்ஃபார்மாக இஎஸ் ஆட் பண்ணுறாப்படி தான் வரும். ஆனால் இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்குது. ஓலம் முடிஞ்சதுன்னா சில இதுக்கு இஎஸ் வரும், சில இதுக்கு எஸ் வரும். அதை மட்டும் நம்ம தனியாக பார்த்துக்குவோம். முதல்ல இந்த இஎஸ் கண்ணை மூடிட்டு ஆட் பண்ணுறது எதில் முடிஞ்சிருக்கும் அப்படின்னா, எஸ்ஸு, டபுள்எஸ்ஸு, எக்ஸு, இசட்டு, சிஹெச்சு, எஸ்ஹெச்சு. இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? எஸ்ஸு போடுங்க, 2 எஸ்ஸு. அப்புறம் எக்ஸு, ஒய், இசட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒய்க்கு ஏற்கனவே ரூல்ஸ் பார்த்துட்டோம். அப்போ எக்ஸு, இசட்டு, அப்புறம் சிஹெச்சு, எஸ்ஹெச், இதிலெல்லாம் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக இஎஸ் போடணும். இதிலெல்லாம் முடிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன போடணும்? இஎஸ் போடணும். என்னென்ன? எஸ்ஸு, டபுள்எஸ்ஸு, எக்ஸு, ஒய்யை விட்டுருங்க, இசட்டு, சிஹெச்சு, எஸ்ஹெச், இதில் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக இஎஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம். இஎஸ் ஆட் பண்ணணும். சரிங்களா? அப்போது இப்போ கொஸ்டினை பாருங்கள். பஸ்ஸு, அப்போ பஸ்ஸஸ், இஎஸ். கிளாஸஸ், ஃபாக்ஸஸ், பஸ்ஸஸ், விஷஸ், எல்லாமே இஎஸ் பாருங்க. பாக்ஸஸ், குயிஸஸ், சர்ச்சஸ், டிஷ்ஷஸ், பிஸ்னஸஸ். சரிங்களா? லாஸ்ட் லெட்டர் வந்து எஸ்ஆவோ, டபுள்எஸ்ஆவோ, இசட்டாவோ, எக்ஸாவோ, சிஹெச்ஆவோ, ஒய், எஸ்ஹெச்ஆவோ இருந்ததுன்னா இஎஸ் ஆட் பண்ணுறீங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, ஓ வந்ததுன்னா எப்படி, ஒய் வந்ததுன்னா சில இடத்துல ஒய்யை எடுத்துகிட்டு ஐஇஎஸ் போடுறோம், சில இடத்துல அப்படியே எஸ் ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஓக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓ வந்ததுன்னா சில இடத்துல இஎஸ் வரும், சில இடத்துல எஸ் மட்டும் வரும். அதுக்கும் அதே மாதிரி ரூல்ஸ் இருக்குது. அது என்ன நம்ம சொல்கிறோம் பாருங்கள். பாருங்கள், ஓல முடியுது. இப்போ என்ன பண்ண சொன்னால், ஓல முடிஞ்சாலும் இஎஸ் தான். சில இடங்களில் மட்டும் எஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அது எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா, இதுக்கும் நம்ம அதே ரூல்ஸ் தான். நம்ம வந்து நீங்கள் பார்க்க அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கெல்லாம் எஸ் வரணும் அப்படின்னா, ஃபோட்டோ, ஜீரோ, ஸ்டூடியோ, சோலோ, வீடியோ, அவகாடோ, ஜூ, மெமோ, இந்த மாதிரி வர வேர்டுக்கெல்லாம் வந்து ஓல முடிஞ்சாலும் நம்ம எஸ் தான் சேர்த்துவோம். அது நீங்கள் போட்டு பார்க்கும்போது இது ஃபோட்டோஸ்ன்னு வராது, ஃபோட்டோஸ். ஸ்டூடியோஸ்ன்னு வராது, ஸ்டூடியோஸ். வீடியோஸ், ஜூஸ், ஜீரோஸ், சோலோஸ், அவகாடோஸ். ஸோ இந்த மாதிரி வேர்டுக்கெல்லாம் நம்ம வந்து வெறும் எஸ் தான் சேர்த்துவோம். இதுக்கெல்லாம் வந்து எப்பவும் போல் ஓல முடிஞ்சுக்கு எஸ். டொமேட்டோஸ், எக்கோஸ், பொட்டேட்டோஸ், ஹீரோஸ், இதுக்கெல்லாம் வந்து ஓல முடியும் போது நம்ம இஎஸ் சேர்த்துறோம். சரிங்களா? அப்போ எதுக்கெல்லாம் வெறும் எஸ் மட்டும் சேர்த்தணும்? ஃபோட்டோ, ஸ்டூடியோ, ஜீரோ, வீடியோ, அவகாடோ, ஜூ, மெமோ, இந்த மாதிரி முடிவுக்கெல்லாம் வந்து நம்ம மோஸ்ட்லி என்ன சேர்த்துறோம்? வெறும் எஸ் மட்டும் தான் சேர்த்துறோம். சரிங்களா? அடுத்த மாடல் எஃப்இயில் முடிஞ்சால் என்ன பண்ணோம்? எஃப்இயில் முடிஞ்சதுன்னா எஃப்இஏ வந்தால் எஃப்இஏ தூக்குங்க, எஃப் வந்தால் எஃப்ஐ தூக்குங்க. தூக்கிட்டு விஇஎஸ் போடணும். அங்கே எப்படி ஒய்யை தூக்கிட்டு ஐஇஎஸ் போட்டோமோ அதே மாதிரி எஃப்இயில் முடிஞ்சதுன்னா நம்ம அதை தூக்கிட்டு விஇஎஸ் போடணும். எஃப்இஎஃப்எல்லாம் தூக்கிட்டு விஇஎஸ் போடணும். இதுதான் வந்து இதோட ரூல்ஸு. இப்போ நைஃப் அப்படின்னு வந்ததுன்னா அது எப்படி எழுதுவோம்? கேஎன்ஐ, எஃப்இ எடுத்துடுறோம். இப்போ விஇஎஸ், இங்கே எஃப்இ எடுத்துடுறோம், விஇஎஸ், இங்கே எஃப் தான் இருக்குது. ஸோ எஃப்ஐ எடுத்துருங்க, விஇஎஸ். இதே மாதிரி தான் எஃப் எடுத்துருங்க, விஇஎஸ், எஃப்இ எடுத்துருங்க, அப்போ லீவ்ஸு. இந்த மாதிரி எஃப்ஐ எடுத்துகிட்டு விஇஎஸ் ஆட் பண்ணிடுங்க. சரிங்களா? இதுதான் எஃப்இயோட ரூல்ஸு. இங்கேயும் அதே மாதிரி சில இடங்களில் எஃப்இயில் வர இடத்துக்கு எஸ் ஆட் பண்ணுவோம். அது நம்ம ஒய்க்கு சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். இந்த லாஸ்ட் லெட்டருக்கு முந்தின லெட்டர்
வவ்வல்ஸாக வந்திருந்தது அப்படின்னா நம்ம எஸ் சேர்த்தனா போதும். இப்போ பாருங்கள், எஃப்க்கு முன்னாடி தான் வந்திருக்கு. ஸோ வவ்வல்ஸ். ஸோ ஒன்லி ஆடு எஸ்ஸு. இங்கே இதே மாதிரி எஃப்க்கு முன்னாடி வந்திருக்கு, அப்போ வவ்வல்ஸ் வந்திருக்கு, அப்போ எஸ்ஸு. இங்கே அதே மாதிரி எஃப்இக்கு முன்னாடி பாருங்கள், எஃப்இ வந்தாலும் எஃப்இக்கு முன்னாடி வந்திருக்கு. ஸோ எஸ் ஆட் பண்ணுங்கள். இங்கே எஸ் ஆட் பண்ணுங்கள். எஸ்ஸு ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ அந்த எஃப்இக்கு முன்னாடி வவ்வல்ஸ் வந்ததுன்னா இங்கே பாருங்கள், எஃப்இ ரெண்டுமே வந்திருக்கு. நீங்கள் முன்னால் லெட்டர் பாருங்கள், அவ்வளோதான். அப்போது எஃப்இக்கு முன்னாடி நம்ம ஒய் போடுறதுக்கு நம்ம என்ன சொன்னோமோ அதே தான். ஒய்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், ஒய்யை எடுத்துகிட்டு ஐஇஎஸ் போடணும். ஆனால் ஒய்க்கு முன்னாடி உள்ள லெட்டர் வவ்வல்ஸாக இருந்ததுன்னா எஸ் மட்டும்தான் போடணும். அதே மாதிரி தான் எஃப்இக்கு முன்னாடி லெட்டர் வவ்வல்ஸாக வந்ததுன்னா எஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுறீங்க. வவ்வல்ஸாக வரலைன்னா தான் எஃப்ஐயும் எஃப்இயும் எடுத்துகிட்டு விஇஎஸ் போடணும். அது ரெண்டுக்கும் ஒரே ரூல்ஸ் தான். எது ரெண்டு ஒயில் முடிஞ்சாலும் சரி, எஃப்இயில் முடிஞ்சாலும் சரி, அதை பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி லெட்டர் வந்து வவ்வல்ஸாக இருந்ததுன்னா எஸ் ஆட் பண்ணால் போதும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒய்யில் முடிஞ்சாலும் சரி, எஃப்இயில் முடிஞ்சாலும் சரி, ஒன்று மட்டும் யோசிங்க. ஒய்க்கு முன்னாடி எஃப்இக்கு முன்னாடி வர லெட்டர் வந்து வவ்வல்ஸாக இருக்கான்னு பாருங்கள். வவ்வல்ஸாக இருந்தால் எஸ்ஸை மட்டும் ஆட் பண்ணால் போதும். வவ்வல்ஸ் வரலை அப்படின்னா தான் ஒய் எடுத்துகிட்டு ஐஇஎஸ் போடணும். எஃப்இயோ எடுத்துகிட்டு விஇஎஸ் போடுவோம். ஸோ இது அவ்வளோதான். இது நல்லா ஞாபகம் வச்சிட்டிங்கனாவே போதும். சிங்குலர் ப்ளூரல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாயிரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ். காம்பவுண்ட் வேர்ட்ஸில் வந்து எஸ் தான் ஆட் பண்ணுவோம். அது எங்கே ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வேர்டை பார்த்தாலே மேக்ஸிமம் 99% நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். பிரதர்ஸ் இன்லா. அடுத்தது பாருங்கள், அதுக்கு பார்த்திங்கன்னா கமாண்டர் இன் சீஃப்க்கு வந்து கமாண்டர்ஸ் இன் சீஃப். ஸ்டெப் டாட்டர்ஸ், பாசர்ஸ் பை. சரிங்களா? இது வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம இப்படி தான் வந்து பார்த்து எங்கே கரெக்டாக சில இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடி வரும், சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாஸ்ட்டில் வரும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் வந்து மேக்ஸிமம் மிஸ்டேக் பண்ண சான்சஸ் வராது. அதை நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேடியஸ் அப்படின்னா ரேடியை. இது கொஞ்சம் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக வரும். அதாவது நம்ம இது வரைக்கும் பார்த்த எஸ்ஸு, இஎஸ்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். அந்த வேர்டோட லெட்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறி வரும். பாருங்கள், இங்கே பாருங்கள், யூஎஸ் வருதா? யூஎஸ் வரும்போது ஐ வருது. பாருங்கள், ஐ வருது. ஆனால் இங்கே மட்டும் பாருங்கள், யூஎஸ்க்கு யூஎஸ் வந்ததுன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஎஸ் வந்ததுன்னா யூஎஸ் அடிச்சுட்டு ஐ போடணும். அஸ்ஸு அதை அடிச்சுட்டு ஐ போடணும். யூஎஸ் வந்ததுன்னா அஸ்ஸை அடிச்சுட்டு ஐ போட்டிருக்கோம். பாருங்கள், ரேடியை யூஎஸ் எடுத்துட்டாங்களா? ஐ. யூஎஸ்ஐ எடுத்துகிட்டு ஐ போடுங்க. யூஎஸ் வந்ததுன்னா யூஎஸ்ஸை அடிச்சுட்டு ஐ போடுங்க. அதே மாதிரி யூஎம் வந்ததுன்னா யூஎம் அடிச்சுட்டு ஏ போடுங்க. யூஎம் அடிச்சுட்டு ஏ போடுங்க. யூஎம் அடிச்சுட்டு ஏ போடுங்க. யூஎஸ் வந்ததுன்னா யூஎஸ் அடிச்சுட்டு ஐ போடுங்க. யூஎம் வந்ததுன்னா யூஎம் அடிச்சுட்டு ஏ போடுங்க. இந்த மாதிரி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இதிலேருந்து ஓரளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஐஎஸ் வந்ததுன்னா ஐஎஸ்ஸை அடிச்சுட்டு இஎஸ் போடுங்க. ஐஎஸ் வந்ததுன்னா ஐஎஸ் அடிச்சுட்டு இஎஸ் போடுங்க. இந்த மூணையும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா மேக்ஸிமம் அதில் வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், யூஎஸ் வந்திருக்கா? நம்ம என்ன படித்தோம்? யூஎஸ் அடிச்சுட்டு ஐ போடணும். அப்போ யூஎஸ் அடிச்சுட்டு ஐ போட்டோம். ஐஎஸ் வந்ததுன்னா ஐஎஸ் அடிச்சுட்டு இஎஸ். அப்போ ஆக்சஸ், அனாலசிஸ், கிறிசஸ். யூஎம் எடுத்துகிட்டு ஏ போடணும். அப்போ ஸ்டேடியா, பாக்டீரியா, கரிக்குலா. இது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. எக்ஸ்ட்ரா வருது பாருங்கள். ஓஎன் வருது பாருங்கள். ஓஎன் அடிச்சுட்டு ஏ தான் போட்டிருக்கோம். ஓஎன் ஏ. அப்போ ஓஎன் அடிச்சுட்டு ஏ தான் போடுறோம். யூஎம் வந்தாலும் சரி, ஓஎன் வந்தாலும் சரி, அடிச்சுட்டு ஏ போடுறோம். ஸோ இப்போ நான் நாளையும் வந்து நீட்டாக எழுதி அதை மட்டும் நோட் பண்ணி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா மேக்ஸிமம் தப்பிச்சிடலாம். யூஎஸ் வந்ததுன்னா யூஎஸ் அடிச்சுட்டு ஐ. யூஎம் வந்ததுன்னா யூஎம் அடிச்சுட்டு ஏ. ஓஎன் வந்தாலும் ஓஎன் அடிச்சுட்டு ஏ. இதான் லாஸ்ட்டில் பார்த்தோம் இல்லைங்களா? ஓஎன் அடிச்சுட்டு ஏ. ஐஎஸ் வந்ததுன்னா இஎஸ். இது ஞாபகம் வச்சுங்க.
ஐஎஸ் வந்ததுன்னா இஎஸ். இந்த மாதிரி கேசஸில் இப்படி போகணும் ஞாபகம் வச்சுங்க. யூஎஸ் அடிக்கிறோம், ஐ போடுறோம். யூஎம் அடிக்கிறோம், ஏ போடுறோம். ஓஎன் அடிக்கிறோம், ஏ போடுறோம். இஸ் அடிக்கிறோம், இஎஸ் போடுறோம். இஸ் அடிக்கிறோம், இஎஸ் போடுறோம். இஸ் அடிக்கிறோம், இஎஸ் போடுறோம். இப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேசஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேர்டுக்குள்ளே வவ்வல்ஸ் வருது இல்லைங்களா, அப்படி வரும்போது நம்ம வந்து எப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சேஞ்சிங் இன்சைடு வவ்வல். இப்போ மேனா, இப்போ மென்னு. ஃபுட், ஃபீட்டு, 2 ஓவர் தூக்கணும். டூத்து, 2 ஓவர் தூக்கணும். அந்த வவ்வலை சேஞ்ச் பண்ணுறப்போ டீத்து. கூஸ், கீஸ். விமன், விமன். மவுஸுக்கு மைஸ். மேன், மென். ஃபுட், ஃபீட். ஓ வந்தாவே ஈதா வரும். ஓ படிச்சுட்டு ஈதா வருது பாருங்கள். ஏவுக்கும் ஈதா மாத்திரம். அந்த மவுஸுக்கு மட்டும் ஸ்பெல்லிங் அப்படியே மாறுது. ஏன்னா யூஎஸ், எம்ஓயூஎஸ்இ, அதை வந்து பார்த்திங்கன்னா எம்ஐசிஇன்னு மாத்திரம். மவுஸுக்கு மைஸ், அவ்வளோதான். சரிங்களா? இப்போது சில நவுன்ஸ் வந்து ஒருமையிலும் வந்து பன்மையாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. சில நவுன்ஸ் வந்து அதாவது ஒருமையிலும் பன்மையாகவே வாழ்கின்றன. அதாவது வந்து டீர் வந்ததுன்னா அதுக்கு வந்து டீர் தான். சிங்குலரும் அதான், ப்ளூரலும் ஒன்று தான். ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சர். ஷீப், போலிஷ், கேட்டில், இது எல்லாமே ஒருமையிலும் பன்மையிலும் ஒன்றாகவே உள்ளன. இது சிங்குலரும் அதுதான், ப்ளூரலும் அதுதான். இங்கே தான் நம்மளை வந்து அவங்க கன்ஃபியூஸ் பண்ணி கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டீரு, ஃபர்னிச்சரு, ஷீப், கேட்டில், போலீஸ் எல்லாம் சிங்குலரும் அதுதான், ப்ளூரலும் அதுதான். சரிங்களா? அடுத்தது சில நவுன்ஸ் வந்து எஸ்ஸில் முடிந்தாலும் சிங்குலராகவே கருதப்படும். மெக்கானிக்ஸ், எக்கனாமிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், நியூஸ், ஃபிசிக்ஸ், இன்னிங்ஸ், பாலிட்டிக்ஸ், இதெல்லாம் எஸ்ஸில் முடிஞ்சாலும் சிங்குலர் தான். மேத்தமேட்டிக்ஸ் வந்தால் மேத்தமேட்டிக்ஸ் இஸ் த அப்படி தான் போடுவோம். மெக்கானிக்ஸ் இஸ் த. மோஸ்ட்லி இந்த மாதிரி எஸ்ஸில் முடிகிற சப்ஜெக்ட் பேருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ மறக்காது. மேத்தமேட்டிக்ஸ், மெக்கானிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஃபிசிக்ஸ், நியூஸு, இன்னிங்ஸு, பாலிட்டிக்ஸ், இதெல்லாமே வந்து கன்சிடராக சிங்குலர் தான். நம்ம இந்த எஸ்ஸை பார்த்தோன்னா நியூஸ் ஆர் அப்படின்னு போட்டக்கூடாது. நியூஸ் இஸ் தான் வரும், அந்த மாதிரி தான் வரும். அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஃபிசிக்ஸ் இஸ் த ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட், அந்த மாதிரி. இது எஸ்ஸில் வந்தாலும் நம்ம எஸ்ஸை பார்த்தோன்னா இப்போ எப்படி நம்ம ஏதாவது வந்து இப்போ கேட்ஸுன்னு வந்தால் கேட்ஸ் ஆர் அப்படின்னு ஆரம்பிப்போம். ஆனால் இங்கே வர்ற எஸ் வந்து சிங்குலர் தான் சொல்கிறாங்க. இந்த 2 ஸ்பெஷல் கேஸு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது டீரு, ஃபர்னிச்சரு, ஷீப்பு, கேட்டிலு, போலீஸ், இதெல்லாமே வந்து சிங்குலராக ஆனாலும் சரி, ப்ளூரல் ஆனாலும் சரி, 2க்கும் சேம் தான். மெக்கானிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஃபிசிக்ஸு, பாலிட்டிக்ஸு, இன்னிங்ஸு, நியூஸ், இதெல்லாம் எஸ்ஸில் முடிஞ்சாலும் தீஸ் ஆல் வேர்ட்ஸ் கன்சிடராக சிங்குலர். எஸ்ஸில் முடிஞ்சாலும் இந்த எல்லா வார்த்தைகளும் சிங்குலராகவே கருத வேண்டும். இப்போது இதில் ஒரு சில கொஷின்ஸ் இருக்குது, செக் பண்ணுங்கள். இதில் வந்து எந்த இப்போ கொஷின்ஸ் கொடுத்து இப்போ கேட்பாங்க இல்லைங்களா, இதில் வந்து எந்த இது வந்து எங்கே வந்து எரர் இருக்குது, எங்கே தப்பு நடந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ தான் நம்ம படித்தோம், வி ஹாவ் எ லாட் ஆஃப் ஃபர்னிச்சர் தான், ஃபர்னிச்சர்ஸ் வராது. ஏன்னா இங்கே தான் படிச்சிங்க, ஃபர்னிச்சருக்கு சிங்குலரும் ஃபர்னிச்சர் தான், ப்ளூரலும் ஃபர்னிச்சர் தான். அப்போ இங்கே எஸ் வராது. கீப் யுவர் சேவிங் இன் த பேங்க், கீப் யுவர் சேவிங்ஸ் இன் த பேங்க், சேவிங்ஸ் இன் த பேங்க். He has spent all his earnings, he has spent all his earnings. இதில் வந்து நோ எரர், இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது பாருங்கள். ஸோ நோ எரர். The factory is on the outskirt of the city, factory is on the outskirts of the city. ஸோ இங்கே தான் வந்து எரர் இருக்குது, outskirt. அடுத்தது he is wearing shorts, அதுக்கு என்ன வரும் பாருங்கள். he is wearing shorts. அது கரெக்டு, he is wearing shorts, இது கரெக்டு தான், நோ எரர். his hairs have gone grey, இது எங்கே தப்பு இருக்குது. ஹேர்ஸு, ஹேர்ஸுன்னு ஹேர்ஸு, ஹேர்ஸ்னு வராது. ஸோ அதில் தப்பு இருக்குது. they served a summon on him, ஸோ இந்த பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா,
4 இது இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எந்த இடத்துல வந்து மிஸ்டேக் இருக்குங்கிறத நீங்களே ஃபைன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்குது, என்ன புரிஞ்சுட்டோங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக கொடுத்துருக்கோம். இதே மாதிரி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறையா எக்ஸசைஸில் வந்து நான் அடுத்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் வந்து இங்கிலீஷில் வந்து டவுட் உள்ளவங்க நம்ம சேனலில் பார்க்கலாம். இங்கிலீஷ்க்கும் வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்ஜிடி டிஇடிக்கு இங்கிலீஷ்க்கு கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.